வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். கோழிக்கோடு வடகரா பகுதியில் தீபக் என்பவரை தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட பெண் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவின் கோழிக்கோடு வடகரா பகுதியில் 35 வயதான பெண் வழக்கறிஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வீடியோவில் பேருந்து பயணத்தின் போது நடுத்தர வயது நபர் ஒருவர் தவறான நோக்கத்தில் தன்னை தொட்டதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த அந்த நபர் தன்னை பற்றிய சமூக வலைதள பதிவை கண்ட அதிர்ச்சியில் தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து சமூக வலைதளங்களில் தான் பிரபலமாக வேண்டும், அது வைரலாக வேண்டும் என்ற நோக்கில் வேண்டுமென்றே இளம் பெண் செயல்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இதனிடையே மரணமடைந்த நபரின் குடும்பத்தினர் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் ஒரு வாரத்திற்குள் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அம்மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கேரளா பேருந்து பயணத்தில் தவறாக நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தீபக் என்பவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் அந்த வீடியோவை வெளியிட்ட இளம்பெண் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தீபக்கின் குடும்பத்தினர் அளித்த புகாரில் வடகரை பகுதியில் பதுங்கியிருந்தவரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர்.